மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸுக்கும் எப்பயுமே ஒரு போட்டி இருந்துட்டே தாங்க இருக்கும். மார்க்கெட்டிங்க ரொம்ப ஃபேன்சியான டெர்மாவும், சேல்ஸ வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் டெர்மாவும் தான் நம்மள்ல பல பேர் பார்க்குறோம். இப்ப ஆன்டர்பிரினியர்ஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் எடுக்கிறோம், மார்க்கெட்டிங் கிளாஸஸ் எடுக்கிறோம், பிராண்டிங் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் பணம் சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஆன்டர்பிரினியர்ஸோட பிரியாரிட்டி கோலா இருக்கும். அந்த பிரியாரிட்டி கோல அச்சீவ் பண்றதுக்கு சேல்ஸ் அப்படின்றது ஒரு அன்அவாய்டபிள் விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஆன்டர்பிரனியூரா நீங்க உங்களோட சேல்ஸை எப்படி பண்ணலாம், கடை வாசல் வரைக்கும் கொண்டு வரதுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஆனா கடை வாசல் வரைக்கும் வந்தவங்க கிட்ட காசை வாங்கி உங்க பொருளை விற்க வைக்கிறதுக்கு சேல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். இந்த சேல்ஸோட நிறைய பயங்கள் இருக்கு, நிறைய தப்பான தாட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு ப்ராப்பர் சேல் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சௌமியா அண்ட் என்னோட சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். சேல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா நம்மள நிறைய பேர் சேல்ஸை வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு மேனிப்புலேட்டிவ் ப்ராசஸா பார்க்குறோம். பொய் சொல்றது, ஏமாத்துறது, இல்லாததை இருக்குன்னு சொல்றது, இதை தான் சேல்ஸ் கூட அசோசியேட் பண்றோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, எத்திக்கல் செல்லிங் பண்ண பல கம்பெனிஸ் இப்போ வரைக்கும் சஸ்டைனபிளா ஸ்டேபிளா இருக்காங்க. ஏமாத்தி மேனிப்புலேட்டிவா சேல்ஸ் பண்ணவங்க கண்டிப்பா நெகட்டிவ் ரிவ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. செகண்ட் ஒன், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நோ சொல்லிட்டா என்ன பண்றது? நான் யார்கிட்ட விற்க போறேனோ அவங்க என்கிட்ட என் ப்ராடக்டை வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அது வந்து என்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணிரும், என்னை டிப்ரெஸ் ஆக்கிரும், நிறைய கேள்விகள் நமக்குள்ள கிரியேட் பண்ணிரும். எஸ் சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, நோ சொல்றதையும் அப்படியே எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனையில இருந்தும் ஓவர் கம் பண்ணி வரலாம். மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சேல்ஸ் அப்படின்றது, என் பொருள் குவாலிட்டியாக இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆகிடும். நான் நல்ல ப்ராடக்ட் விற்கிறேன், அதுவே தனக்கான வேலையை பார்த்துரும்னு சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருக்கோம், குறிப்பாக எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். இது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தாங்க உண்மையாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் சேல் பண்ணலைன்னா, நீங்கள் விற்கலைன்னா, உங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கலைன்னா, நீங்கள் இருக்கீங்கிறதே வெளியே தெரியாமல் போயிடும். ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும், குவாலிட்டி நல்லா இருந்தாலும், நீங்க சொன்னா மட்டும்தான் அது இருக்குங்கிறது வெளியே தெரிய செய்யும். சேல்ஸுக்கு அழகா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாங்க. நீங்க எதுக்காக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க? அது ப்ராடக்ட் செக்டரா இருக்கலாம், சர்வீஸ் செக்டரா இருக்கலாம். பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு மேஜர் மோட்டிவ். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலுமே, இப்ப நீங்க வித்துட்டு இருக்கிற ப்ராடக்டை ஏன் விற்கிறீங்க? இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க சர்வீஸை ஏன் பண்றீங்க? ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா? அதுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். நீங்க ஒரு லாங் டேர்ம் விஷனோட இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட லாங் டேர்ம் விஷனை அதுக்கு தேவைப்படுறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னது? சேல்ஸ். ஆனா அந்த சேல்ஸை நீங்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா பாக்குறீங்க, ஒரு படி இறக்கி பாக்குறீங்க. அப்ப அது என்ன ஆகுது? யாருக்காக அந்த பொருளை நீங்க டிசைன் பண்ணீங்களோ, யாருக்காக அந்த சர்வீஸை நீங்க டிசைன் பண்ணீங்களோ, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அந்த சர்வீஸை நீங்க தடுக்கிறீங்க. அப்ப அது டிஸ்சர்விஸ் தானே. அழகான ப்ராடக்ட்டுக்கு, அழகான சர்வீஸ்க்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தான் இந்த சேல்ஸை ஒரு படி இறக்கி பார்க்கறதுன்றது. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பயுமே சேல்ஸ் பர்சனுங்கிற ஒரு டேர்ம் நம்ம காதுக்கு பட்டுச்சுன்னா ஒரு ஸ்டெப் லோவராக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பிஸ்னஸையும் கஸ்டமரையும் பிரிட்ஜ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக அந்த பர்சன் தான் நிற்கிறாங்க. அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? ஒரு பிஸ்னஸ் ஓனரா நீங்களே உங்க ப்ராடக்ட்டை நம்பி உங்க கஸ்டமர் கிட்ட சேல் பண்ணலைன்னா எப்படி உங்ககிட்ட வேலைக்கு வரக்கூடிய ஒரு பிடிஏவோ பிடிஎம்மோ அதை எடுத்து பண்ணுவாங்க? அழகான ரீஸ்ட்ரக்சரிங்க. இதை பிரிட்ஜா பாருங்க. பிரிட்ஜுக்குள்ளேயும் மேடா இருக்குமா? ஸ்டேபிளா தானே இருக்கும். அப்ப சேல்ஸ் மட்டும் ஏன் ஒரு படி இறங்குது? ஸ்டேபிள் பிரிட்ஜா பாருங்க, ஸ்டெடி பிரிட்ஜா பாருங்க. சேல்ஸ் ரொம்ப அழகான ப்ராசஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ், பணம் வர வைக்கக்கூடிய ப்ராசஸா இருக்கும். இப்போ எசென்ஷியலான சேல்ஸ் ஸ்கில்ஸை பற்றி பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஓனரா, ஒரு ஆண்டர்பிரனியூரா, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா என்னென்ன சேல்ஸ் ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும்? முதல் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் லிசனிங். என்ன சௌமியா ஆக்டிவ் டாக்கிங்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆக்டிவ் லிசனிங்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு சேல்ஸ் பர்சன்னாலே சில டைம் இரிட்டேட் ஆகிறதுக்கும் கோபம் வரத்துக்கும் என்ன ரீசன்னா, நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்காம, நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு கேட்காம, நம்ம அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோமா இல்லையாங்கிறத யோசிக்காம அவங்க பாட்டுக்கு பிச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கட கட கடன்னு. அதனாலதான் நம்ம கோவம் வருது, நம்ம திட்டுறோம், கால் கட் பண்றோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஆக்டிவ் லிசனிங்னா என்னன்னா, நம்ம பேசுறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட எதிரில் இருக்கக்கூடிய லீடோ இல்லை கஸ்டமரோ இல்லை கஸ்டமராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒரு நபரோ பேசுகிறப்ப அவங்க பேசுறத லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். ஹியரிங்னு நான் சொல்லலைங்க, கேட்க சொல்லலை, லிசன் பண்ண சொல்கிறேன், கவனிக்க சொல்கிறேன்.
அவங்க எந்த மாதிரி பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணுறாங்க, எதெல்லாம் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸாக நினைக்கிறாங்க, எதுலெல்லாம் கொஞ்சம் லோவாக இருக்காங்க, எதுலெல்லாம் ஹையாக இருக்காங்க, இதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடும். அவங்களுக்கு உண்மையாகவே இந்த ப்ராடக்ட் தேவையா இல்லையா, உங்கள் ப்ரைஸ்க்கு அவங்க ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸியா இல்லையா, இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளுக்கு எல்லாமே பதில் அவங்கள பேச விட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா கிடைச்சிரும். ஸோ ஆக்டிவ் லிசனிங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சேல்ஸ் ஸ்கில். உங்களோட டீமுக்கு நீங்கள் யாரையாவது ஹையர் பண்ணுறீங்கன்னா அவங்க அதிகமாக பேசுகிறாங்களா, அதிகமாக கவனிக்கிறாங்களாங்கிறத முக்கியமான இன்டர்வியூ க்ரைட்டீரியாவாக வச்சு ஹையர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ். நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கீங்க, மேபி ஆண்டர்ப்ரனியூராக இருக்கீங்க, கரெக்டான கொஸ்டினை நீங்கள் கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்கலி டீல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாதி ஸ்டேஜை நீங்கள் தாண்டிடுவீங்க. அதை நம்ம ஸ்பின் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பின் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுங்க. அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்றது மாதிரி கேள்விகளை நீங்க கேளுங்க. அவங்க இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்ல இருக்காங்க, ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு, என்ன சினாரியோல இருக்காங்கிறது தான் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் அவங்களோட ப்ராப்ளம், கரண்டா கஸ்டமர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னது, அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க சொல்யூஷன் ஆஃபர் பண்றீங்கிறத அவங்க கிட்ட சொல்ல முடியும். மூணாவது இம்ப்ளிகேஷன். இந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா அவங்களோட சினாரியோ எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையோட இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இம்ப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்னு சொல்கிறோம். ஃபைனலாக நீட் டு பே ஆஃப். நீட் டு பே ஆஃப்னா அவங்களுக்கு டிசையர், ஆசையை தூண்டுறது. ஆசையை தூண்டுறதுங்கிறது தப்பான வார்த்தை கிடையாதுங்க. லிட்ரலி நெகட்டிவாக நம்ம ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்து பண்ணாதான் அது தப்பு. பட் கரெக்டான ப்ராடக்டை கரெக்டான டைமில் டிசையரை தூண்டி விட்டு வாங்க வைக்கிறது தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் கேட்குற கொஷின்ஸில் அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய கொஷினாக இருக்கணும், அவங்களோட கரண்ட் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய கொஷினாக இருக்கணும், அதோட இன்டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய கொஷினாக இருக்கணும், ஃபைனலாக அவங்களோட டிசையரை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்குற கேள்வியாகவும் இருக்கலாம். இந்த ரைட் கொஷின்ஸ் நீங்கள் கேட்குறப்ப உங்களோட எக்ஸ்பர்டிஸ் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபைன், இவங்க நியூபி கிடையாது, ஃப்ரெஷர் கிடையாது, நாலேஜபிள் பர்சன் தான், இவங்களை நம்பி இவங்களோட பொருளை நம்ம வாங்கலாம், இவங்களை நம்பி இவங்களோட பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்க்கு வருவாங்க. இதில் இன்னொரு விஷயமுமே இருக்குங்க. கொஷின்ஸ் நீங்கள் அதிகமாக கேட்குறப்ப அன்னெசரி லீட்ஸை, குவாலிட்டி இல்லாத லீட்ஸை அந்த இடத்துலையே நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க. பல பேர் நம்மக்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. கஸ்டமராக நம்மக்கிட்ட மாறுறதுக்கு அவங்களுக்கு எந்த எண்ணமுமே இருக்காது. ஆனால் தேவையில்லாத கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நீங்கள் எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை அந்த இடத்துலையே கட் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கிளைண்ட், ப்ராப்பரான லீட்ஸை பார்த்து நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். மூணாவது முக்கியமான ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன்ஸையும் ரிஜெக்ஷன்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது. நீங்கள் உங்களோட சர்வீஸை பிச் பண்ணுறீங்க, அதுக்கு அவங்க உங்களோட சர்வீஸ் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் நோங்கிறது கிடையாதுங்க. உங்களோட ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வேர்த் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட ஒப்பீனியனாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது வேர்த் தாங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். மேபி சில டைம் அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ நல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்க, விலை இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க, குவாலிட்டி இல்லாமல் கொடுப்பீங்களோ, இது ஒரு டவுட்டாக இருக்கலாம். அப்போ ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் டவுட் வரும், கம்மியாக இருந்தாலும் டவுட் வருதுங்கிறப்ப அதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது எப்பயுமே நோவாக தான் இருக்கும். இல்லைங்க வேண்டாங்கிறது மட்டும்தான் ரிஜெக்ஷனாக இருக்கும். இப்போ வேண்டான்னு சொன்னாலும் சரி, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, அது எல்லாமே நோ கூட கனெக்டான விஷயங்கள் தான். ஆனால் ப்ராப்பரான ரீசன்ஸ் கிளைண்ட் சில சமயம் எடுத்து வைப்பாங்க. ப்ரைஸை சொல்லுவாங்க, டைமை சொல்லுவாங்க, இல்லை கலரை சொல்லுவாங்க, ஃபீச்சரை சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது டவுட் கேட்பாங்க. இந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அது ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம எகெயின் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னங்க இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இப்போ வேணான்னு சொல்கிறீங்களேன்னு. அவங்க வேண்டானே சொல்லலை, தேர் ஆஸ்கிங் ஃபார் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். உங்கள் பொருள் வர்த்தா இல்லையா, நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லையா, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் உங்ககிட்ட இருக்குது, அதுக்கான ப்ரூஃப் மட்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களையும் உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியும். அப்ஜெக்ஷன்ஸையும் ரிஜெக்ஷன்ஸையும் ப்ராப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் ரொம்ப முக்கியமான ஸ்கில், நம்மள நிறைய பேர் பயப்படுற ஸ்கில்னு கூட வச்சுக்கோங்க. ராப்போ பில்டிங். எடுத்த உடனே நான் இந்த ப்ராடக்ட் பண்ணுறேன், நான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிக்காமல் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க, இட்ஸ் த ரைட் டைம் டு டாக் டு யூ, உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, ஹவ் இஸ் யோர் டே, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அவங்கள நீங்கள் நேரில் மீட் பண்ணுறப்ப ஒரு குட்டி காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அது அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி இருக்கலாம், அவங்களோட கான்ஃபிடென்ஸ் பற்றி இருக்கலாம், அவங்களோட மேபி ப்ரெசன்ஸை பற்றி இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க கூட யாராவது வந்திருக்காங்க, ஒரு பேபி இருக்குன்னா அந்த பேபியோட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. வயசானவங்க வந்திருக்காங்கன்னா அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே ராப்போ பில்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் டேர்ம்ஸு கீழே வரும்.
இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பிட்ச் பண்ணீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு, உங்ககிட்ட நோ சொல்றதுக்கு தயங்குவாங்க. சே, இவ்ளோ நல்லா இருக்காங்க, இவங்க கிட்ட நம்ம எப்படி நோ சொல்றதுன்னு. 2வது, ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்த இடத்துல 2, 3 ப்ராடக்ட் வாங்க வைக்கிறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்ன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நான் ஃபன்னியர் நோட்ல சொல்லலைங்க. கம்யூனிட்டி பிராண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இந்தியன் சினாரியோஸ்க்கு. நீங்க ஒரு பொருளை விற்கணும்னா வாங்க வந்த ஒருத்தரை மட்டும் கன்வின்ஸ் பண்ணா பத்தாது. அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ற சினாரியோக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. ஏன்னா இந்தியன் ஃபேமிலிஸ் அப்படிதான் ஒர்க் ஆகுது. 30-40 வயசானாலுமே பரவாயில்ல, ஒரு பொருள் வாங்கணும்னா ஹஸ்பண்டையோ, ஒய்ஃபையோ, அப்பாவையோ, அம்மாவையோ, சிப்ளிங்ஸையோ கூட்டிட்டு தான் நம்ம போய் வாங்குறோம். வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா ஃபேமிலியா சேர்ந்து தான் டிசைட் பண்றோம். அப்படின்றப்ப அந்த ரேப்போ பில்டிங், உங்களுக்கான ப்ராப்பர் பிரசன்ஸ், அவங்க எல்லாரோட மனசுலயும் நல்ல பொசிஷன்ல உங்களை போய் பிளேஸ் பண்ணும். அப்ப அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைச்சாலே நீங்க தான் ஞாபகத்துக்கு வருவீங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. குறிப்பாக சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அவுட்கம்ஸை பற்றி பேசுங்க. இப்போ அவங்க கிட்ட பேசுறீங்க, நேரில் பேசுறீங்க, ஃபோனில் பேசுறீங்க, எப்படியா வேணாலும் இருக்கலாம். எல்லா கேள்வியும் அவங்க கிட்ட கேட்டுட்டு ஓகேங்க நான் திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லி வச்சிட்டிங்கன்னா அத்தோட முடிஞ்சுது. அதுக்கு பதிலாக ஸ்பாட்லேயே அவுட்கம்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. என்கிட்ட பொருள் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். என்னோட சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த பொசிஷன்ல இருந்து உங்க கம்பெனி இந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணும். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் கொடுத்து பேசுங்க. ஃபைனலா கால்லயோ இல்ல நேர்லயோ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சம்மரைஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ இதெல்லாம் பேசியிருக்கோம், இதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன்ல இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப இது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா எல்லா சேலும் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்லயே க்ளோஸ் ஆகாது. சில ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மீட்ல க்ளோஸ் ஆகிற சேலா இருக்கலாம். பட் பல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரீமியம் ப்ராடக்டா இருக்கலாம், இல்லை நிறைய டெசிஷன் மேக் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கலாம். அது எல்லாமே 2-3 கான்வர்சேஷன்ஸ் போற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ல ஒரு சம்மரி கொடுத்து க்ளோஸ் பண்றப்ப அவங்களுக்குமே சரி, நீங்க லிசன் பண்ணியிருக்கீங்க, அவங்கள நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க உங்ககிட்ட பேசின 5 நிமிஷம் வீணா போகலைங்கிற ஒரு ஒரு ட்ரஸ்ட்டை, உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியனை அந்த சம்மரைசிங் அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் தான் இம்பார்ட்டன்ட் சேல்ஸ் ஸ்கில்ஸா நம்ம சொல்றோம். எப்ப சேல் பண்ணாலுமே பரவாயில்லைங்க, ஒரு விஷயம், ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபைனலா எல்லாமே பேசி முடிச்சப்புறம் இதை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாமா, இந்த பொருளை நான் பேக் பண்ணிடவா, உங்களுக்கு இது உங்களுக்கு சூப்பரா இருக்கு எடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. அந்த க்ளோசிங் டெசிஷனுக்கு அவங்க கிட்ட புஷ் பண்ணுங்க. அந்த க்ளோசிங் டெசிஷனுக்கு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறப்ப தான் அதை வாங்குறதுக்கு அவங்க பக்கத்துல வருவாங்க. இப்போ நான் வந்து என் ப்ராடக்ட்டை பத்தி எல்லாமே சொல்றேன், அதோட ப்ரைஸை சொல்றேன், ஃபீச்சர்ஸை சொல்றேன், அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன், நானும் அவங்க கிட்ட கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் ஃபைனலா இதை வாங்கிக்கோங்க, இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகலாம், இதை நான் பேக் பண்ணிடுறேன் உங்களுக்கு, இதை நான் சொல்லலைன்னா அது அதோட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாப் ஆயிடும். எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னொரு நாள் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நீங்க சொல்ற ஒரு சின்ன கொஸ்டின், ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சேல்ஸுக்கு பக்கத்துல அவங்கள புஷ் பண்ணி விடும். இந்த எல்லா சேல்ஸ் ஸ்கில்லையுமே ரொம்ப 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 முக்கியமான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் காலிங் அப்படின்றது. யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசுறதாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்திருக்கிற ஒரு காலை அட்டன் பண்றதா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் காலை தான் நம்ம கோல்ட் கால் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் வீடியோவில் லீட் ஜெனரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் இமெயில் மூலமாக பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமாக பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணி பண்ணலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நம்பர் கிடைச்சிருது. ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் அவங்க கிட்ட கால் பண்ணி பேசணும். இதுதாங்க பிரச்சனையே. இந்த சேல்ஸ் ஸ்கில் எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலும் இதை நான் எப்படி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தங்க கிட்ட பேசுறதுங்கிற பயம் நம்மளை ரொம்ப தடுமாற வச்சிரும். இனிஷியலாக டியூரிங் லாக்டவுன் நான் கான்டென்ட் ரைட்டிங்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த கான்டென்ட் ரைட்டிங் கோர்ஸ்க்கு மகேஷ்னு சொல்லி ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹி வாஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அவர் இந்த கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, லைக் ட்ரேடிங் பற்றியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது அவரோட ஐடியா இருந்தது. நான் கான்டென்ட் ரைட்டிங் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு சிலபஸ் எல்லாமே ரெடி. ஃபர்ஸ்ட் கால் அவர்கிட்ட எடுத்து பேசுகிறப்போ அவர் என்கிட்ட கொஷின்ஸ் நிறையா கேட்குறாரு. எனக்கு ஆன்சர் பண்ண வரல. இந்த ஸ்கில் எல்லாம் தெரிஞ்சாலுமே எனக்கு அதை எப்படி கொண்டு போகணுங்கிற ஐடியா இல்லை. ஏன்னா நான் தான் நம்பர் பார்த்து கூப்பிட்ருக்கேன், எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியல. அப்படி இருக்கப்ப இந்த கோல்ட் காலிங் டெக்னிக்ஸை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் லீடுன்னு சொல்லி ஒரு நம்பர் உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. அது நீங்கள் ஆட் ரன் பண்ணி கிடைச்ச நம்பராக இருக்கலாம், எப்படிப்பட்ட நம்பராக வேணா இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுறப்ப 5 ஸ்டேஜஸாக அந்த காலை மூவ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இது சிங்கிள் லைனாக இருக்கணும். உங்களோட பேர், என்ன கம்பெனி, இது மட்டும்தான் இருக்கணும். கம்பெனி பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தெரியாது அப்படின்னா, ஹாய் ஐ எம் சௌமியா, ஐ எம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர் அண்ட் பிராண்டிங் கன்சல்டன்ட் ஃப்ரம் கம்பெனி பேர்.
இது மட்டும்தான் உங்களோட இதில் இருக்கணும். இங்கிலீஷ்ல பேசலாம், தமிழ்ல பேசலாம், எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல பேசுங்க. இன்ட்ரடக்ஷன்ல நிறைய சொல்லிடாதீங்க, அதுலயே வெக்ஸ் ஆயிருவாங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த கால்? நீங்க இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, நீங்க இந்த போஸ்டர்ல இன்ட்ரெஸ்டட்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்காக இந்த கால். அகெயின் அதுவும் ஒரே லைன்ல தான் இருக்கணும். மூணாவது, பர்மிஷன். இஸ் இட் த ரைட் டைம் டு டாக் டு யூ? ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? இந்த பெர்மிஷன் கேட்குறப்ப அது நம்மள ஒரு எத்திக்கல் சேல்ஸ் பர்சனா காமிக்கும். அந்த ப்ரெஷர் போடாம அவங்க சொல்றதையும் நம்ம கேட்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மள கொஞ்சம் ஒரு படி உயர்த்தி காமிக்கும். நாலாவது, ஆஸ்க் த ரைட் கொஸ்டின். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க போறீங்க. அந்த ஒரு கொஸ்டின் கரண்டா அவங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனையோட இன்டென்சிட்டி என்னது, இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்க போறீங்க. அவங்க சொல்ற பதிலை வச்சு ஃபைனலா 5th ஸ்டேஜ்ல வந்துட்டு நெக்ஸ்ட் அவுட்கம் நீங்க சொல்ல போறீங்க. மேபி நான் நேர்ல வந்து உங்களை பார்க்கலாமா, ஜிமீட் ஒரு கால் கனெக்ட் பண்ணலாமா, இந்த ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கு, நான் அந்த ப்ராடக்ட் சாம்பிள் உங்களுக்கு அனுப்பி வைக்கவா, ஒரு பிசினஸ் நெட்வொர்க்கிங் மீட்ல பார்க்கலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க புஷ் பண்ண போறீங்க. நான் ப்ரொபோசல் அனுப்பட்டா, ஒர்க் ஃப்ளோ பிளானர் அனுப்பட்டா, எதுவா வேணாலும் இருக்கலாம். இதை நீங்க புஷ் பண்ண போறீங்க. 5 விஷயம், 5 சென்டென்சஸ், 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் உங்களோட கால்ல இருக்க போகுது. அந்த கால் கஸ்டமர்னால எக்ஸ்டெண்ட் ஆகலாமே ஒழிய, அதாவது கால் ஆப்போசிட் சைட்ல பேசுறவங்க நிறைய கேள்வி நிறைய பதில் சொல்றதுனால கால் நீண்டு போகலாமே ஒழிய, நீங்க வளவலன்னு பேசுறதுனால இந்த கால் நீண்டு போகக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிள் கான்வர்சேஷனா நீங்க வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை பல பேர் பிளாக் அண்ட் ரிப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஸ்பேம்குள்ள போகாம இருப்பீங்க. இல்லைன்னா உங்களோட நம்பர் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பேம்ல போயிடும். ஸ்பேம்ல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணி பல கால்ஸ் பண்ண முடியாம ஆயிடும். ஸோ கோல்ட் காலிங் 2026லையுமே ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸோட போஸ்டரை நான் புதுசாக பார்க்குறேன், எனக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு அந்த ப்ராடக்ட்டை என்கொயர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனால் ஆஸ் அ கஸ்டமராக நான் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதிலாக டிஎம் பண்ணுவேன், இல்லை கமெண்ட் பண்ணுவேன், இல்லை என்னோட கான்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க தான் கூப்பிட்டு பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இனிஷியேட்டிங் அ கால். ஒரு கஸ்டமராக காலை இனிஷியேட் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் குறிப்பாக கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புளோட நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். வளவலன்னு பேசுறது, கால் எடுக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. டெக்ஸ்ட் மட்டும்தான் அவங்க விரும்புகிறாங்க. ஸோ கோல்ட் காலிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணவும் முடியாது, அதே சமயத்தில் அது நீண்டு கொண்டு போகவும் முடியாதுன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வந்த விஷயத்த நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக சொல்லி முடிச்சுட்டு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதுலேயுமே ரிஜெக்ஷனுக்கும் அப்ஜெக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றது பார்த்துக்கோங்க. ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் ஒரு காலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜை மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. ஒரு கோல்ட் கால் முடிஞ்சாலும் சரி, இல்லை எந்த விதத்தில் நீங்கள் கஸ்டமர் கிட்ட பேசியிருந்தாலும் சரி, அந்த சேல் இன்னும் முடியலை, ட்ராக்ல தான் இருக்குன்னா இமெயில்லையோ வாட்ஸ்அப்லையோ எந்த விதம் அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல்னு தோணுதோ அதில் ரெகுலர் கான்வர்சேஷன் வச்சுட்டுருங்க. டெய்லி மெசேஜ் பண்ணுறது ரெகுலர் கிடையாதுங்க. ப்ராப்பர் இன்டர்வல்ஸில் ப்ராப்பராக ஒரு ரிமைண்டர் போடுறது, மேபி வீக்லி ஒன்ஸ் ஒரு ரிமைண்டர், இல்லை 2 டேஸில் நான் டிசைட் பண்ணி சொல்கிறாங்கன்னா 2 டேஸில் எந்த ரிப்ளையும் வராத பட்சத்தில் அந்த செகண்ட் டேவோட இஓடி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காலையிலேயே போய் ரிப்ளை வரலன்னு கேட்காதீங்க. ஸோ இந்த ப்ராப்பர் ஃபாலோ அப் உங்ககிட்ட இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு ஒரு ரிமைண்டராகவும் இருக்கும், நீங்கள் அவங்கள கேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஃபீலும் கொடுக்கும். கேருக்கும் ஓவர் ப்ரொடெக்டிவ்க்கும் கொஞ்சம் தாங்க டிஃப்ரென்ஸ். அந்த லைனை பிரேக் பண்ணிடாதீங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, சேல்ஸாக இருந்தாலும் சரி, ஓவராக கேர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதும் தப்பு தான், அவங்களுக்கு ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் தப்பு தான். அப்படி இருக்கவங்க உங்களை டாக்ஸிக்குன்னு நினச்சி ஒதுங்கி போக தான் பார்ப்பாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கோ இல்லை உங்கள் கம்பெனியில் இருக்கவங்களுக்கு, உங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள், என்னோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you for watching this video. Bye.